அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்கானது அப்படின்னா, போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் இப்போ இந்த வீடியோல அடுத்து சொல்லப் போற ஒரு சில விஷயம் கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லையுமே வந்து ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடிக்கு வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சைடில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். அவன் வந்து இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கான், இவன் இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கான், அவனால் படிக்க முடியல, உன்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு கொஷின் மார்க்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து காதிலே போட்டுக்கூடாது. சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கணும். ஸோ மற்றவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம நம்மளே வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு நார்மலாக வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அப்பியரே ஆகுறாங்க. அப்ளை பண்ணுறது என்னமோ 20 லட்சத்தை தாண்டி போனாலும் அப்பியர் ஆகிறதே வந்து 18 லட்சத்துக்கு மேலே தான் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்படி இருக்கிற டைமில் எல்லாருமே வந்து செல்ஃபிஷாக தான் யோசிப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து செல்ஃபிஷாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறவங்க தான் வந்து அதிகமாக இருக்கிற போது நம்மளை வந்து அடுத்தவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து கஷ்டம்தான். ஸோ நீங்களே தான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். மற்றவங்க யாரும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அது ரேர் தான். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ மற்றவங்க வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் சைடில் கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மனசு வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தா கூட ஓகே தான். 2 மணி நேரம் படித்தாலும் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருக்கணும். ஸோ 2 மணி நேரம் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த அட்டெம்ப்ட் இல்லைனாலும் அடுத்த அட்டெம்ப்டில் உங்களால் வந்து ஒரு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்லேயே வர முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் கம்மி தான். ஸோ அப்படின்ற போது கன்சிஸ்டன்சி ஆனால் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து இந்த அட்டெம்ப்ட் இல்லைனாலும் உங்களுக்கு அடுத்த அட்டெம்ப்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேங்க்லேயே வர பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போது பேசிக்காக வந்து நம்ம யூடியூப்லேயே ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ண போவோம், மொபைல் எடுப்போம். ஆனால் யூடியூப் போவோமா அப்படின்னு கேட்டால் வேறு ஏதாச்சும் ஆப்புக்குள்ளே போயிருப்போம். அப்படியே யூடியூப்குள்ளே நம்ம போனாலும் நம்ம என்ன சர்ச் பண்ண போனோம் அப்படின்றதையே மறந்துட்டு வேறு எதையாச்சும் பார்த்துட்ருப்போம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதை சர்ச் பண்ண தான் யூடியூப்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்குலாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து மொபைல்ஸ்லேயோ இல்லாட்டி மற்ற இது விஷயத்தில் மூழ்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே ஃபோக்கஸாக இப்போ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு மற்ற அன்வான்ட் ஆப்ஸ் மொபைல்னால் மற்ற அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஸ்லைடில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸை மட்டும் ஒரு ஸ்லைடில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். ஏன் அப்படின்னா அவன் வந்து இவ்வளோ படிக்கிறான், இவன் இவ்வளோ படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் யாருமே வந்து கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மற்றவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இவன் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து 175 வாங்குறான், மார்க் டெஸ்ட்டில் நான் வந்து 170 தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க்கை பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து அவனோட நம்ம வந்து மார்க் கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் லாஸு, டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஒரு 200 கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் ஓகே, நான் வந்து ஒரு 185 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் இந்த மார்க்கை வாங்க முடியல அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணி அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர்த்து நீங்கள் வந்து மற்றவங்களோட நம்ம வந்து மார்க் கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், ஆனால் என்னால் வந்து படிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் தான் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் ஒர்க் போகிறவங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஸோ நான் வந்து படிக்கவா இல்லாட்டி வந்து ஒர்க்கே போவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது.
உங்களுக்கு வந்து ஓகே என்னைக்குனாலும் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் ஆனால் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற டைம்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அட்டெம்ப்ட் இல்லைனாலும் அடுத்த அட்டெம்ப்டில் ஏதாவது ஒரு அட்டெம்ப்டில் கண்டிப்பாக நீங்களுமே வந்து வேலைக்கு போக தான் செய்வீங்க. ஸோ இந்த 6 விஷயத்த வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.